வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தேர்ட் வீக் டே 3 ஆஃப்டர்நூன் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 73,244 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.62. ஸோ வியானா பயங்கரமான ஓட்டு வந்துட்டு எக்கச்சக்கமாக குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. முதல்ல 20% இருந்தாங்க, 25 மாறிச்சு, இப்போ 30% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம். நிறைய பேர் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வியானாக்கு பிஆர் இருக்காங்க, அவங்களாம் தான் வந்து இந்த மாதிரி ஓட்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வியானா இஸ் ஆன் ஃபயர், அவங்க வந்து தெருக்க விடுறாங்க, அவங்க அந்த கனி கூட்டத்தை வந்து அடித்து நொறுக்குனாங்க, கனியோட முகத்திரையை கிழிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் அங்கே சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு வேலையை சொல்லணும்னா கண்டிப்பாக வியானா செஞ்சு தான் ஆகணும். இப்போ விஜய் பார்வதி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு ஏதோ ஒரு உண்டகலப்ப வேலையை பண்ணுறாங்க. பட் வியானா பார்த்தீங்கன்னா வேலையே செய்யாமல் இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்க்குறேன் நான், காலையிலேருந்து வியானா வேலை செய்யாமல் விஜய் பார்வதி கூட வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டுட்ருக்காங்களே தவிர, அதேமாதிரி நான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து நேற்று ஆக்சுவலாக வந்து வியானா வந்து எஃப்ஜே திட்டிருப்பார், பிக் பாஸில் போடுற சோத்தை மட்டும் சாப்பிட்றது, ஆனால் டாஸ்க் பண்ண மாட்டேங்களான்னு. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க வார்த்தை. என்னமோ இவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு போடுற மாதிரி அவர் பேசியிருப்பார். அதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வேலை செய்யலாம், அது வந்துட்டு வியானா வேலை செய்கிறது பெருசாக இல்லை. அவங்க ரொம்ப பெரிய பணக்கார இதுலேருந்து வந்திருப்பாங்களான்னு தெரியல. அது மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்து நடந்தால் நல்லா இருக்கும். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 32,571 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.61. ஸோ பிரவீன் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, டபால்னு சண்டை போட்டார். யாருக்கிட்டனா எஃப்ஜே கிட்ட. ஏன் எஃப்ஜே உங்களை பின்னி படைஞ்சவங்களாச்சே, அன்புகங்களே சண்டை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சண்டை வந்துருச்சு. ஏன் வந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, எஃப்ஜேக்கும் விஜய் போகிறதுக்கும் பயங்கரமாக முடிச்சு. உடனே ஒரு கோவத்தில் அங்கே இருக்கிற அந்த லைட்டர் எடுத்துட்டார். ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஒரு பொருள் எடுத்து தூக்கி விசாரிச்சிருந்தாலும் இவர் வந்துட்டு அதெல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கெமி உள்ள வந்து அப்புறம் பயங்கர சண்டையாகி எஃப்ஜே என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். பிரவீன் வந்துட்டு டக்குன்னு அந்த மாதிரி ஏன் சூடானார் தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சைலண்ட் ஆகிட்டார். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்குது பிரவீனுக்கு வந்து நிறைய கோபங்கள் தாபங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் கேமராக்காக மறைக்கிறவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இவருக்கு ஓட்டு நல்லா வருது. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,893 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.5. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக எனக்கு தெரிஞ்சு டாப் 5 வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா தெளிவான சிந்தனை, நேர்கொண்ட பார்வை. நேற்று கூட வந்து சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இன்னும் டெய்லியும் நம்ம சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி லேட்டாக வச்சுட்ருக்கோம். அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கிறதுனா நல்லா இல்லை, நம்ம முன்னாடியே எந்திரிச்சு அவங்கள வந்து கலாய்க்கணும். அதனால் நாளைக்கு நம்ம எந்திரிக்கிறோம், நம்ம எந்திரிச்ச உடனே வேக்கப் சாங் வருது, அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கணும். அப்போ எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குன்னு சொன்னால் ஒருத்தரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதே சபரி அங்கே சொல்லியிருந்தா இல்லை எஃப்ஜே சொல்லியிருந்தாங்கன்னா எல்லோரும் மண்டையை வந்து ஆட்டியிருப்பாங்க. அதுவும் ரம்யாலாம் வந்து மண்டையை ஃபுல்லாக ஆட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆமாம் கரெக்டுன்னு. சுபிக்ஷா சொல்ல கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ சொல்லணும். அதே மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதான் கடல் கொந்தளிப்பு, அதுக்கப்புறமா அங்கங்கே மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கனால அவங்க அம்மா அப்பா எல்லாமே மீனவர்கள் இல்லையா, கடலுக்குள்ளே போயிட்டு வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, வீட்டில் வேறு தண்ணி ஒழுகலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. கவலைப்படாதமா, எல்லாம் வந்துட்டு கடவுள் இருக்காரு, காப்பாற்றுவார். நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலை இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,665 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.5. ஸோ கலை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறது கிடையாது. காலையில் ப்ரொமோவில் வந்து டமான்னு ஒன்று 8 விட்டார். அந்த டேபிள் இன்னும் ஆள் பக்கம் ஒல்லியாக இருக்குது, அடித்தா கில்லி மாதிரி அடிக்கிறன்ற மாதிரி எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஹல்க்கு மாதிரி நம்ம கமருதீன் தள்ளுறாரு, பிடிக்கிறாரு, முடியல, டேபிளை தூக்கி விசிறு அடிக்கிறாரு, கோபமாக பேசுகிறார் டைலாக். அப்புறமா தான் வந்துட்டு பயோகிராஃபி செக் பண்ணி பார்த்தா அடேங்கப்பா 25 வயசில் இவ்வளோ சாதனைகளா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ தனியாக நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், உள்ளே போய் பாருங்கள். கலையரசன் அவ்வளோ விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தன்னோட கண் இமையால் கீழே இருக்கிற ஊசி எடுப்பாராம். வா, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நான் போட்டிருக்கேன், உள்ளே போய் பாருங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்கார். எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 25,676 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.73. ஸோ துஷார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சபரியை கூப்பிட்டு அங்கே பாருங்கள், அவர் உள்ளே பார்க்குறாரு, என்னடா தலைவருமா எதோ காட்டுறாரு, என்னது அப்படின்னு பார்த்தா கனிக்கு அப்புறமா யாரோட ஃபோட்டோ வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது கேப்டனா யாரா அப்படின்னா நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடிய முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து துஷார் வந்து அரோரா பக்கத்தில் உட்காந்து பார்க்கவே இல்லையாப்பா, என்னடா இது, எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்ற மாதிரி இருந்துச்சு.
அதேமாதிரி அரோராவும் துஷார் பக்கத்தில் வந்துட்டு பார்க்குறது ரொம்ப அரிதான காட்சி மாதிரி இருக்குது. துஷார் வந்து நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாட்டுக்கட்டு கிடையாது. ஆனால் இப்போ ஃபுல்லாக வந்து அவர் திறமையை காட்டாமல் எல்லா திறமையும் வந்துட்டு அரோரா கிட்ட காமிச்சிட்டு இருக்கார். அதை எப்போ பிக் பாஸ் கேமில் காமிச்சு மக்கள்கிட்ட வந்துட்டு செல்வாக்க வாங்க போகிறாரு தெரியல. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு டான்சர், நல்ல ஒரு அத்லெட்டிக் பர்சன், நல்லா சூப்பராக உடம்பு வச்சிருக்காரு. பார்க்கலாம். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,614 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.78. அடோட நடிப்பு தர்றகையம்மா, நான் நடிப்பு நடிக்கிறாங்க. அதுவும் சபரியண்ணா இந்த மாதிரி அண்ணா அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி எவ்வளோ பார்த்துருப்போம் நம்ம பிக் பாஸ் சீசன்ஸில். இந்த அம்மா பண்ணுறது அதுக்கும் மேலே இருக்குது. அதுவும் வந்துட்டு காரியம் நடக்கணும்னா கழுத கால பிடிக்கிறதுல வந்துட்டு ரம்யா வந்துட்டு ரொம்ப கெட்டிக்காரங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான் இந்த ரம்யா. நான் கூட இந்த அம்மா வந்துட்டு இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க, சரி டான்ஸில் ஒரு சம்பவம் வைப் பண்ணுவாங்க அப்படி இப்படி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு தேவைன்னா கற்றுவாங்க. அதுவும் கத்துற நேரத்தில் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் வாடா போடா எல்லாமே, சரிங்களா? அதே மாதிரி சண்டை போகிறது, அதாவது அவங்கக்கிட்ட வம்புக்கு வந்தால் தான் அதுவும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு தேவை அப்படின்னா ஐயோ இந்த அம்மா இந்த அளவுக்கு பண்ணிவா, அந்த அளவுக்கு வந்து மூக்கு விரல வைக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு நடிப்பு காட்டக்கூடிய ஒரு திறமை இந்த ரம்யா கிட்ட இருக்குது. பார்க்கலாம். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 16,124 ஓட்ஸ். இவங்க எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னா 6.74. ஸோ அரோரா வெளியே போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அரோரா வந்துட்டு வலை வீசி தேடுறாங்க. நேற்று தேடுறாங்க, முந்தானே தேடுறாங்க, இல்லையே. அரோரா துஷார் பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு பார்த்தா துஷார் எங்கேயோ இருக்கார். துஷார் வந்துட்டு திவாகர் கிட்ட பேசுகிறாரு, கமருதீன் கிட்ட பேசுகிறாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரோரா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இதுலேயும் வந்து நேற்று அரோராவும் திவாகர் இருக்கிற ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிடுச்சு. இந்த அம்மா வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இவர் திவாகர் முட்டி போட்டுருக்காரு. ஏதோ ஒரு லவ் சாங்கு, ஏதோ ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டு, அதை பாடிட்டே வந்துட்டு கண்ணு வேறு எங்கேயோ போயிட்டுருக்குது. அவங்க உடனே டப்புன்னு இப்போ நிறுத்தி எங்கே பார்க்குறீங்க, இல்லை கால் சாரின்ட்டார். சாரியா? அப்போ நிஜமான நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. திவாகர் நீங்கள் செம்மையாக பெரிய கேஸில் மாட்ட போகிறீங்க. யார் உங்களை கோத்து விட போகிறாங்கன்னு தெரியல. தேவையில்லாத வேலை எக்கச்சக்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு இந்த திவாகர். ஆனால் அரோரா வந்துட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அணைய போகிற விளக்கு பிரகாசமாக அந்த மாதிரி வந்து நல்ல பேர் வாங்கி போகலான்னு நினைக்கிறாங்களோ பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரவு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,443 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.46. காலையில் கெமி ஆதரவை போட்டு செம்மாடி. ஏன் அப்படின்னா போய் வந்து அழகாக இவங்களே வந்து டென்ஷனில் இருந்து அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. சூப்பர் டிலக்ஸில் இவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு வேலை கொடுக்குற மாதிரி ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். காலையில் வந்து மேகிக்கு கெமிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க போல இருக்குது, எனக்கு இது வேண்டாம் இது மாதிரி செய்யுங்கன்னு. அங்கே வந்து அவங்க சொல்லும்போது நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, என் காதில் விழலையா. மற்றவங்க சொல்லி என் காதில் விழலன்னு சொன்னால் அது நல்ல கரெக்டான வார்த்தை. இவங்க சொன்னது இவங்க காதில் விழலையா. என்னடா இது போட்டு கிழிச்சு மூஞ்சே மாறி போச்சு இந்த அம்மா ஆதரை. காலையிலேருந்து அதுவும் விஜய் பார்வை இவங்கள டென்ஷன் பண்ணி விட்டு, வியானா ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணி விட்டு, ஆதர் டென்ஷனில் ஒன்றும் முடியல. சரி இவங்களுக்கு தான் ஒரு டென்ஷன்னா எஃப்ஜேவையும் கலாய்க்கிறாங்க ஒரு பக்கமும். அது வேறு உங்களுக்கு ஒரு டென்ஷன். நான் ஏன் டென்ஷனை பார்ப்பேனா இல்லை எஃப்ஜேவோட டென்ஷனை பார்ப்பனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,39,230 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் வேறு மாதிரி சம்பவங்கள் காத்துட்ருக்கு. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. கலை மேலே கை வைப்பாங்கன்னு நினச்சா கலை கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ அவர் வெளியே போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், யார் இந்த வாரம் வெளியே போகணும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட என்னங்க கேட்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.